சாதிய மத உணர்வுகளால் பிளந்து பிரிந்து ஒருவரை ஒருவர் தாழ்த்தி வீழ்த்தி சிதைந்து அழிந்து கொண்டிருந்த தமிழ் சமூகத்தின் ஒருமைப்பாட்டிற்கு மேம்பாட்டிற்கு அரும்பாடாற்றிய பெருமகன் இந்தியர் திராவிடர். இந்த உணர்வு சுழலுக்குள் மூழ்கி பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்முடைய பெருமைக்குரிய அடையாளம் நாங்கள் தமிழர்கள் என்பதை உலகிற்கு உறக்கச் சொன்னவர். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்த பெருந்தகை. பாமரர்களும் ஏழை எளிய மக்களும் சிற்றூர்களில் வாழ்கிற உழைக்கும் மக்களும் உலக நடப்பை செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ஏடு நடத்திய ஏந்தல். எங்களுடைய நாம் தமிழர் கட்சி அதை நிறுவிய நிறுவன தலைவர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய புகழ் போற்றும் நாள் இன்று. அந்த மதிப்புமிக்க பெருந்தகைக்கு, பெரும் தமிழருக்கு நாம் தமிழர் கட்சி நன்றி பெருக்கோடு தன்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறது. அது ரொம்ப முன்னாடியே நாங்கள் தொடங்கிட்டோம். அது செய்து கொண்டே போகிறோம். நீங்கள் தான் அதை செய்தி ஆக்குறது இல்லை, அதுவும் செய்கிறது இல்லை. உங்களுக்கு தேவைன்னா செய்தி இதை எடுப்பீங்க, இல்லைன்னா விட்டுருவீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர் நில மீட்புக்கு போராட்டம் வச்சா நீங்கள் ஏன் போராட்டம்னு கூட கேட்க வரல. கண்ணு முன்னாடி 16 ஆண்டுகள் ஆச்சு என் இனம் சாகும்போது. அது சாகும்போது நீங்கள் செய்தி ஆகல. செத்து அதுக்காக அந்த உணர்வை மறந்துடக்கூடாதுன்னு நாங்கள் கூட்டம் நடத்தும் போது ஏன் இந்த கூட்டம் நடத்துறீங்க சீமான்னு கேட்க வரல. சுவரெல்லாம் எழுதணும், சுவரொட்டிகள் ஒட்டணும், பெரிய கூட்டம் கூடி பேசணும், ஆனாலும் கேட்கல. அது மாதிரிதான் இது. நாங்கள் என்ன செய்யறோங்கிறத கவனிக்க மாட்டீங்க. அதில் ரொம்ப முன்னாடியே தேர்தல் வேலையை தொடங்கி நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். ஏறக்குறைய 100 வேட்பாளர்களுக்கு மேலே தேர்வு செஞ்சு களத்தில் சின்னம் வருவதற்காக காத்திருந்தோம். இப்போ எங்கள் பிள்ளைகள் வேலையை தொடங்கி செய்வாங்க. இப்போ ஜூன் இறுதிக்குள்ளே எல்லா வேட்பாளரையும் தேர்வு செஞ்சு அறிவித்து வேலை செய்வோம். சும்மா கோடிட்ட இடத்தை நிரப்புறதில்லை, ஆகச்சிறந்த ஆளுமையிலான பிள்ளைகளை களத்தில் இறக்குவோம். 234ல் 134 பேர் இளைஞர்கள் தான் இருப்பாங்க. 25 வயதுலேருந்து 30-35 வயதுக்குள்ள இளைஞர்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு நீங்கள் கேள்வியை கேட்டீங்கன்னா அவ்வளோதான், செதற அடிச்சிருவான். அவன் ஆக பெரும் அறிஞர்களாக வளர்த்து வார்த்து இந்த களத்தில் இறக்குவான். இது 26 தமிழ் தேசியர்களுக்கான களம், எங்களுக்கான களம், மாற்று அரசியலை விரும்புகிற மக்களுக்கான களம். இல்லை, எதுக்காக சந்திப்பாங்கன்னு இருக்குல்ல, பல்வேறு சூழல்கள் இருந்தது. பிரதமரை சந்திச்சு கோரிக்கை வைக்க, நமக்கு நிதி தரல, அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த நேரங்கள்ல அவரை சந்திச்சிருக்கலாம். அவரை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்டா நேரம் கொடுக்குறாங்க. காலையில உங்களை சந்திக்கிறாங்க, மாலையில தம்பி உதய சந்திக்கிறாங்க. அப்படி ஒரே நாள்ல எல்லாரையும் சந்திக்க முடியுது, உங்களால சந்திக்க முடியுது. அப்படி இருக்கும்போது எண்ணற்ற சிக்கல்கள் நமக்கு வந்தது. அப்போலாம் பேசி நீங்க சரி செஞ்சிருக்கலாம். இப்ப 3 நிதி ஆயோக் அந்த கூட்டத்தை நிராகரிச்சு நீங்க இப்ப இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போறீங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கணும், இந்த வாட்டி ஏன் போறீங்க அப்படின்னு. அது ஒரு வேளை நீங்க அமலாக்கத்துறை சோதனைக்காக போறீங்களா, சந்தேகம் வருது இல்ல. அதெல்லாம் இருக்கும். அது ஒரு பெரிய விளையாட்டு. பாஜக அரசு என்ன நினைக்கும், நம்ம இந்திய நாட்டை ஆளுகிற அரசு ஒருவேளை சந்திரபாபு நாயுடு ஐயாவோ அல்லது நிதிஷ்குமார் ஐயாவோ விலகிட்டா, ஆதரவுல இருந்து விலகுனா, திமுக தன்னுடைய 22 உறுப்பினர்களோட ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அது இணக்கமா இருக்கும். இவங்களும் நாங்க உங்களை அந்த மாதிரி சூழல் வந்து ஆதரிப்போங்கிற இதுல இணக்கமா இருப்பாங்க. இல்லைன்னா இந்த பாகிஸ்தான் போற
அதை ஆதரிச்சு பேரணி நடத்தின முதல்வர் நம்முடைய முதல்வர் தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வர், அவர் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர். அந்த பெண்மகள் அவங்க பேரணி நடத்தினாங்க. கூட்டணியில் இருக்க சந்திரபாபு நாயுடோ அல்லது நிதிஷ்குமாரோ நடத்தாத போது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களோட அந்த மாநில முதல்வர்கள் அந்த போரை ஆதரிச்சு பேரணி நடத்தாத போது நம்முடைய முதல்வர் அவசரமா பேரணி நடத்த வேண்டிய தேவை என்ன? வேற என்ன இருக்குது? அந்த போர்ல என்ன நியாயம் இருக்குது? தீவிரவாதியை ஊடுருவ விட்டது யாரு? அந்த அதுல பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருத்தம் இருக்கா? இல்ல ராணுவ தளபதிகள் வருத்தம் இருக்கா? சரி, உள்ள தெரியாம வந்துட்டான். எப்படி தெரியாம இருந்தான்? நீங்க என்னோட வாங்க, நான் பயணிக்க போறேன் வானூர்தியில. எத்தனை முறை சோதிக்கிறீங்க? ஆதார் கேட்கிறீங்க, இடுப்பை சுத்துறீங்க, இங்க வண்டியில ஏறும்போது ஒரு தடவை சுத்துறீங்க, பின்னாடி காட்டு முன்னாடி காட்டுங்கிறீங்க, இவ்வளவு சோதிக்கிறீங்க. பரீட்சை எழுத போற என் பிள்ளைய மூக்குத்திய கலட்டுறீங்க, வீட்டுக்கு கொண்டு வருவீங்க. பார்டருக்குள்ள வந்த பயங்கரவாதி என்ன பண்ணிய? ஆயுதங்களோடு இப்படி உள்ள வந்தான். சரி, சுட்டுட்டான். சுட்டும்போது சுத்தி வளைச்சியா அவனை சுடல? அவன் பாதுகாப்பா தப்பி போற வரைக்கும் என்ன பண்ணீங்க? போர் தொடுத்தீங்க உடனே இல்லையா? 10 நாள் கழிச்சு ஏன் போர் தொடுக்கிறீங்க? இத்தனை கேள்விகள் இருக்குல்ல, எதுக்கு பதில் இருக்கு? ஒரு தீவிரவாதி ஒரு குழு ஒரு 10 பேர் 8 பேர் இவ்வளவு பெரிய நாட்டுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்திட்டு திரும்பிட முடியுங்கிற எண்ணம் எப்படி வருது? அந்த எண்ணமே வந்துடக்கூடாதுல அவனுக்கு. அவ்வளவு பாதுகாப்பா இருப்பான். நினைச்சால போட்டு தள்ளிடுவான்டான்னு பயம் இருந்தா அந்த சிந்தனை அங்கேயே சேர்த்திருக்கும். ஏற்கனவே புல்வாமால சரி விட்டுட்டீங்க, தாக்கிட்டான், அது ஒரு படிப்பினை இல்லையா? அப்ப கூடுதலால பாதுகாப்பு இருந்திருக்கணும். அது ஒரு சுற்றுலா தலத்துல பகல்காம் பகுதியில கேட்டா எங்களுக்கு சுற்றுலா தலம் ஆக்குனதே தெரியாதுன்றீங்க. இது தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் வச்சுக்கிறதா? கவனம் இல்லாம நடந்துருச்சு, தெரியாம நடந்துருச்சு. சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிறது வழி இல்ல, பாதுகாக்கிறதுக்கு முடியல. பாதுகாப்புக்கு நின்ற ராணுவ வீரர்களே பாதுகாக்க முடியல. 42 பேரை புல்வாமால கொண்டுட்டீங்க. அப்புறம் என்னத்துக்கு போர் நடத்தி என்னது போறாது அக்க போறாது? அது தேவையில்லாதது. செத்தவன் தானே. இல்ல அங்க போர் நடத்தி கொண்டீங்கள பொதுமக்கள், அப்பாவி குழந்தைகள், அவங்களுக்கு இந்த தீவிரவாத செயலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்க? தீவிரவாதிகள் சுடப்பட்டிருக்காங்களா? செத்தவன் 26 பேர், சுட்டவன் எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? அவன்ல எவனாவது அழிக்கப்பட்டிருக்கானா? அப்புறம் அதெல்லாம் அதுல என் கருத்தை நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? அதுல ஒன்னும் கருத்து இல்ல. நினைச்சா இல்ல காழ்ப்புணர்ச்சியா பண்ணுது, பழி வாங்கணும்னு பண்ணுது அப்படிங்கலாம் ஒரு கேள்வி உங்களுக்கு தேவை வேண்டியதில்லை. உண்மையிலே பழி வாங்கணும், சவுக்கு சங்கருடைய குரல் வலையை நெரிக்கணும், அவரை பேச விடாம தடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு பண்ணுதுங்கிறத எல்லாருக்கும் தெரியுது இல்ல. நீங்க சவுக்குக்கு தானே அப்படி நினைச்சு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க குரல் வலையை நெரிக்கப்படும். ஒவ்வொருத்தனுக்கும் வர்ற அடக்குமுறையை நம்ம அடுத்த வீட்டு கூரை தானே எரியுது, தன் வீட்டு கூரை எரியலையேன்னு நீங்க தண்ணி எடுத்துட்டு வர தயாரா இல்லைன்னா நீங்க காலையில சாம்பலா தான் கிடப்பீங்க, நீங்க எந்திரிச்சு வர போறது இல்ல. அதனால இது சவுக்கு சங்கர் பிரச்சனை இல்லை. இது துணிஞ்சு ஒரு உண்மையை பேசுகிற ஒவ்வொருத்தனுடைய குரல் வழியும் நெரிக்கப்படுதுன்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு சவுக்குக்கு, நாளைக்கு உங்களுக்கு, நாளைக்கு மறுநாள் எனக்கு இல்லது அவருக்கு, இதெல்லாம் நடக்கும். அப்ப அது ஜனநாயக நாட்டுல எந்த ஒரு கருத்துமே யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது அது ஏற்புடையது அல்ல. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். சவுக்கு பேசுறதெல்லாம் அவங்களுக்கு சங்கடங்களை தருதுன்னா அவங்க ஆதரவு வலைவலிகள் அவங்க பேசுறதெல்லாம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்களான்னு ஒரு தடவை பார்க்கணும். அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? தங்கச்சி, தம்பி, நன்றி, வணக்கம்.